ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 11/8/2026 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானரை படி 11/8/2026 அன்னைக்கு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான ஒரு ஜாப் அப்டேட் பண்ணுறாங்க. எக்ஸாம் எப்போ இருக்க போகுது அப்படின்னா 25/10/2026 அன்னைக்கு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க, சார் பதிவாளர், நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட பதவிகளுக்கு குரூப் 2 தேர்வு அறிவிப்பு நாளை வெளியாகிறது. காலியிடங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாரி தேர்வர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 700 அந்த மாதிரி வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. நான் நோட்டிஃபிகேஷனில் போக போக கொஞ்சமாக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதேமாரி பார்த்தா இந்த தடவை புதிய ஆட்சி அமைந்தால் ஸோ வேக்கன்சி அதிகமாக இருக்குமா அப்படின்ற மாரி எதிர்பார்த்துருக்காங்க. சார் பதிவாளர், தலைமை செயலக பிரிவு அலுவலர், நகராட்சி ஆணையர், தொழிலாளர் நல உதவி ஆய்வாளர், இளைநிலை வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி நிறையா பதவிகள் இருக்க போகுதுங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 540 அந்த மாதிரி உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான அட்டவணைப்படி 11/8/2026 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வருடாந்திர அட்டவணைப்படி கரெக்டாக அந்த தேதியில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அரசு துறையில் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சி காலியாக இருக்குது. ஸோ எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயருக்கான நோட்டிஃபிகேஷன் 2025க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான ஒரு ஜாப் அப்டேட். இதிலே உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் மாதிரி சிங்கிளாக அடங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பதவியை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பதவி கொடுப்பாங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் போன்ற பதவி, ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்டர், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், அப்புறம் ஃபாரஸ்டர், இந்த மாதிரி பதவிகள்லாம் உங்களுக்கு இருக்கும். இது குரூப் 2க்கு கொடுத்துருப்பாங்க. அதேமாரி குரூப் 2ஏல நிறையா பதவி இருக்கும். சீனியர் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசர், அசிஸ்டன்ட் கிரேட், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்கான பதவி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அசிஸ்டன்ட்கான பதவி கொடுப்பாங்க. சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கொடுப்பாங்க. அதுமாரி ஆர்ஐக்கு அந்த மாதிரி பதவியும் இருக்குதுங்க. இது இல்லாமல் அசிஸ்டன்ட்கான பதவியெலாம் நிறையா இருக்குது. அதனால் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்கு இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கான பதவி நிறையா பதவி ஆஃபர் பண்ணுவாங்க பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் லிமிட் மாறுபடுங்க. ஸோ முதல்ல ஓசி கேட்டகரி அதர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஒரு பதவிக்கு மினிமம் 22, ஒரு பதவிக்கு மினிமம் 26, அந்த மாதிரி ஒரு சில பதவிக்கு மினிமம் 18 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவே பிசி எம்பிசி டிஎன்சிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுங்க. மினிமம் ஏஜ் லிமிட் மட்டும் மென்ஷன் பண்ணுவாங்க, 18, 22, 26 அந்த மாதிரி. அதிகபட்ச ஏஜ் லிமிட் கிடையாது. ஃபாரஸ்ட் பதவிக்கு மட்டும் 37 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்ற பதவிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுங்க. எவ்வளோ ஏஜ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கு டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது, அப்ளை பண்ணலாம். பட் ஒரு சில பதவிக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்போ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக் டிகிரி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருப்பாங்க. எல்லா பதவிக்குமே டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஒரு சில பதவிக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதேமாரி இந்த ஃபாரஸ்ட் பதவி இருக்கு பாருங்க, அதுக்கு மட்டும் ஹைட்டு வெயிட்லாம் கேட்பாங்க. அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆண்கள் 163 சென்டிமீட்டர் ஹைட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதர் தென் ஷெட்யூல் கேட்டகரி எஸ்டிக்கு மட்டும் 152, ஃபீமேல் தேர்ட் ஜெண்டருக்கு ஹைட் 150 இருக்கணும், எஸ்டிக்கு 145 இருக்கணும். அதேமாரி செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் கேட்பாங்க. இது ஒன்லி ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் அந்த ஃபிசிக்கலுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பற்றி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு 2 எக்ஸாம் இருக்க போது, ஒன்று ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், இன்னொன்று மெயின் எக்ஸாமினேஷனுங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கு ஒரே சிங்கிள் பேப்பர் தான் எக்ஸாம் நடக்க போகுது. அதாவது முதல்ல லாங்குவேஜ் பேப்பர் 10th பேஸ் படி 100 கொஷின் கேட்பாங்க. அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி கொஷின்லேருந்து 75 கொஷினும், ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி 10th பேஸ் பண்ணி மொத்தமாக ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் 200 கொஷினுக்கு 300 மதிப்பெண் OMR மெத்தடில் எக்ஸாம் நடக்குங்க. இதில் ப்ரிலிமில் பாஸ் பண்ணவங்க மெயின் எக்ஸாமுக்கு போவீங்க. மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் குரூப் 2 சர்வீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க 100 மதிப்பெண்களும். அதேமாரி பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரிலேருந்து ஒரு 300 மதிப்பெண்களுக்கும் இருக்க போது இதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுறாங்க. குரூப் 2A சர்வீசஸுக்கான மெயின் இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேப்பர் 1 பிரிக்கிறாங்க, பேப்பர் 2 பிரிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ் மூலமாக எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஓகே, இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு மேபி நாளைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடலாம், அல்லது ஒரு 10 டேஸுக்கு அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் நாளைக்கே வந்த போது நாளைக்கு மதியம் அல்லது ஈவினிங் நம்ம நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாங்க, ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எவ்வளோ வேக்கன்சி, அதிகபட்ச வேக்கன்சி வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும், ஏன்னா நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ நாளைக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது அஃபிஷியலாக எந்தமான பதவிகள் கொடுத்துருக்காங்க, எந்தமான வேக்கன்சி, தகுதிகள் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாம் ப்ராசஸ் என்ன, ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாங்க. அதேமாரி அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வரும்போது நம்ம சேனலில் வீடியோ போடும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போது, ரெடியாக இருந்துக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.